ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு வாங்கியிருக்கோம். நான் நண்டு கிரேவி வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகமும் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். தேங்காய் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த சாப் பண்ணதையும் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம். என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சிக்கணும். நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு வந்து போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன். இப்போ சோம்பு வந்து வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல், 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. வந்து நண்டு வந்து சாப்பிடையில உங்களுக்கு சளி ப்ராப்ளம் இருந்துச்சு, கோல்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நண்டு சாப்பிடையில உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நண்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் 1/2 கிலோ அளவுக்கு நான் நண்டு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் நான் வதக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிளகா போட்டிருக்கோம், அதனால் பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு அதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து மிக்சியில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம நிறுத்திடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முன்னாடியே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து இந்த கிரேவியை வந்து செஞ்சிடலாம். நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா, நண்டை க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டோம்னாக்கா ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. கொத்தமல்லி போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து இந்த கிரேவியை வந்து இதே ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.